என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று அறியாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லயித்துக் கொண்டிருக்கின்றாயே. உன் கனவுகளும் கற்பனைகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை. அவைகள் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் இடம்பெற வேண்டும். அதற்குத்தான் நான் விதி மற்றும் மாயையிடம் போராடிக் கொண்டிருக்கின்றேன். என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும். உன் கனவுகள் நிறைவேறினால் உன்னை விட நான் அதிகமாக சந்தோஷப்படுவேன் குழந்தையே. உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளிலும் நீ மிதக்கும் போது என் மனம் பதப்பதைக்கின்றது. என் பிள்ளை, நீ தவறான பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் வருந்தும். அதை பார்க்கும் சக்தி எனக்கில்லை தங்கமே. உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உனக்கு காண்பித்து நான் நடக்க வைக்கின்றேன். அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கின்றேன். என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே. எப்போதும் கூறுவேன், உன்னிடம் எனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கான நல்லது மட்டுமே எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன். என் உயிர் நீ. உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது. அளவு பரந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம், நம்பிக்கை, பொறுமையுடன் நீ இருந்தது இன்று இருப்பது போல் நீ என்றும் இருப்பாய். என் குழந்தையாய் நீ இருப்பாய் தங்கமே. நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கிறது. என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் இதய துடிப்பே நீதான். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் தங்கமே. என்னையே நம்பியிருக்கும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்னவென்பதை நான் அறிவேன் குழந்தையே. என் பிள்ளை, நீ சுகமாக நல்ல வாழ்வுடன் ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசியும் பெற்று வாழ்வாய். உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்து விட்டது. நீ இழந்த அனைத்து உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது. சாயி இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது. நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது குழந்தையே. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில். அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாகியின் ஆசிர்வாதத்தால் வாழையடி வாழை போல குழை தள்ளி தழைத்தோங்கும். தேவையற்ற கோபத்தை விடு. நீ இன்பமாக வாழ்வாய். என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே. வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நன்மைக்கு நடக்கின்றது. வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ உயர்ந்த நிலையை அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல, உனது தன்னம்பிக்கையை குறைந்த தன்மை, அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள். உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். மரம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பார்ப்பதில்லை. யார் வந்தாலும் நிழல் கொடுக்கும், யார் கல்லை எறிந்தாலும் கனி கொடுக்கும். அதை வெட்டினாலும் கூட வெட்டியவருக்கு ஏதோ ஒரு வகையில் அது பயன்படும். அதுபோல் நம் மனித உடம்பின் பணியும் அடுத்தவருக்கு உதவி செய்வது மட்டுமே. முடியாதது எதுவும் இல்லை. எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை. என்னை தேடி நீ வந்திருக்கின்றா. ஆதலால் உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பேன் குழந்தையே. நீ துவாரகா மாகியின் குழந்தை. எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு. சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்போதும் இடம் கொடுக்காதே. நீ என்னுடைய குழந்தை. என் நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் ஆகின்றார். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் எப்போதும் ஏற்படுத்திக் கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறு குழந்தையே. நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே.
என்மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே. அப்படி அது தவறென்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக தடுத்து நிறுத்துவேன். உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன். உனக்காக என்ன திட்டம் போட்டேன் என்று உனக்கு தெரியாது. உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எனதருளால் நீ பெறப்போகின்றா. 6 எதிரிகளிடமிருந்து போராட கற்றுக்கொள் குழந்தையே. கோபம், பேராசை, காமம், தவறான எண்ணம், அகங்காரம், பொறாமை என்கின்ற இந்த 6 எதிரிகளிடமும் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பேரானந்தத்தை நீ அடைய இந்த 6 எதிரிகளிடமும் போராடு. நிச்சயமாக நான் அதற்கு உனக்கு உதவுகின்றேன். என்னை நம்பு குழந்தையே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. மாற்றங்களை மாற்ற முடியும், மாறியவர்களை மாற்ற முடியாது. சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம் எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக இருந்தாலும் அதன் முடிவில் இறைவனின் திட்டம் அழகானதாக இருக்கும். சிறிய செயல்களுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தால் பெரிய செயல்களுக்கு அதிகாரியாகலாம். யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தன் வேலையை விட நம்மீது கவனம் வைத்து கண்டுபிடித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி சொல் குழந்தையே. உலகில் நிறைய போலி நபர்கள் உள்ளனர். ஆனால் நீங்கள் அவரை தீர்மானிக்கும் முன் நீங்கள் அவர்களில் ஒருவரல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீ தேம்பி அழுகின்ற மாதிரி எதுவும் நடந்து முடியவில்லை. என் பிள்ளைகளை எப்பொழுதும் நான் மடியில் வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை விட்டு சென்றதை நினைத்து அழாதே. அதைவிட சிறப்பான ஒன்று என் பிள்ளைக்காக நான் தரப்போகின்றேன். அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே. வாழ்க்கையில் ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உனக்கு வரவேண்டிய கடன், பணம், பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு தங்கமே. உலகம் உன்னை 100 முறை கீழே தள்ளிவிடக்கூடும். ஆனால் நான் உன்னை 1000 முறை எழுப்பி விடுவேன் குழந்தையே. கலங்காதே. தொலைவில் இருப்பதை தேடுவதை விட அருகில் இருப்பதை தொலைக்காமல் பார்த்துக்கொள். உன்னை ஒருவர் மிகவும் மரியாதையுடன் நடத்தினார், அதைவிட அதிகமாக நீ அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அதுவே தர்மம் குழந்தையே. உரிமை உள்ள உறவும், உண்மை உள்ள அன்பும், நேர்மை உள்ள நட்பும், நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் விட்டு போவதும் இல்லை, தோற்று போவதும் இல்லை. நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும். காலம் ஒருவனை அறிவாளி ஆக்கலாம், ஆனால் அன்பு மட்டுமே அவனை சிறந்த மனிதனாக்கும். வழி இருப்பது உண்மை, தேடுவது நம் திறமை. இளநீர் போல சிறப்பானது எல்லாம் சற்று உயரத்தில் தான் இருக்கும். சிரமம் பட்டால்தான் அது உனக்கு கிடைக்கும். சில சண்டைகள் எல்லாம் பிடிக்காததால் வருவதில்லை, அளவுக்கு மீறி பிடித்ததால் வருவதுதான். இங்கு எல்லா வெற்றிக்கும் முயற்சித்தான் முதல் படி. அதை நீ கடைப்பிடி. முன்னோர்கள் சொன்னபடி. ஒரு மனிதன் தன் தந்தையிடம் கேட்டான், அப்பா, சரியான பெண்ணை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அவனது தந்தை பதிலளித்தார், சரியான பெண்ணை கண்டுபிடிப்பதை மறந்துவிடு, சரியான ஆணாக இருப்பதில் கவனம் செலுத்து என்று. பெண்களால் ரகசியம் காக்க முடியாது என்பது சரியல்ல. பெண்களால் ரகசியம் காக்க முடிவதால் தான் நிறைய ஆண்கள் இங்கு தலை நிமிர்ந்து நடக்க முடிகின்றது. நம் சுயமதிப்பை இழந்துத்தான் ஒருவரின் அன்பையும் நெருக்கத்தையும் பெற முடியும் என்றால் அதற்கு தனியாக இருப்பதே மேல் குழந்தையே. எல்லாம் கைமீறி போனது போல தென்பட்டாலும் கடைசி நொடி பொழுதில் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குவேன் குழந்தையே. கலங்காதே. எல்லோரும் தாங்கள் சொல்வது சரி என்று நினைக்கின்றார்கள். இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும். ஆனால் நிறைய பேரின் கண்கள் உங்களை பார்க்கின்றன. எனவே ஒவ்வொரு நபரும் உங்களை வெவ்வேறு வகையான கோணத்தில் பார்ப்பார்கள். உங்கள் குணத்தை பற்றி யாராவது எதிர்மறையாக சொன்னால் அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம். யாராவது நேர்மறையாக எதையாவது சொன்னால் அவர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காதீர்கள். அவரது பேச்சு உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம். உங்களுக்காக நடுநிலையாக இருங்கள். அது உங்கள் மனதிற்கு நல்லது. உன்னை நம்பி என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தையே, நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி பல நல்ல திருப்பத்தை நான் உனக்கு தருவேன். கலங்காமல் தைரியத்தோடு இரு தங்கமே.
எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே. விரைவில் உனக்கு நல்ல மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது. மிக விரைவில் மாற்றம் வரும். நிம்மதியாக இரு. என்னை மீறி எதுவும் நடக்காது குழந்தையே. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன். என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை நீ. என் கண்ணின் மணியே, உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை. கண்ணே, நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன். உன் கஷ்டம், கவலை எல்லாம் தீரும். உன் வீடே ஒளிமயமாய் மாறும். முழு மனதுடன் என்னை நம்பு. எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும். நம்பிக்கை, பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை குழந்தையே. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இனி உன் வாழ்வில் இருள் சூழாது, ஒளிமயமாக இருக்கும். உன் பொறுமைக்கான பரிசை விரைவில் நீ பெறப்போகின்றா. உன் சுயநலத்தை விடு. என்னை முழுமையாக நம்பு. உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும். உண்மையை மட்டும் பேசு. உனக்கு எதிலும் வெற்றியே உண்டாகும். அன்பு குழந்தையே, இனிமேல் ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கின்றது. நான் உன்னை தோற்க விட மாட்டேன். என் உதவி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே. ஏன் இந்த பயம்? சாயியின் பிள்ளை நீ. பயம் வேண்டாம். தைரியமாக இரு. என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது குழந்தையே. நீ அளவில்லா பக்தியை என் மீது செலுத்தினார் நான் அளவில்லாத சக்தியை உன் மீது செலுத்துவேன். நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும். இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் குழந்தையே. என்னிடம் நீ ஒன்று கொடுத்தால் அதை 10ஆக திருப்பிக் கொடுப்பேன். 10 மடங்கு அதிகாரம், 10 மடங்கு சக்தி. பெரும்பாலான பக்தர்கள் இந்த அனுபவத்தை அவ்வப்போது அடைந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அது மாதிரியான செயல்களில் இருந்து ஆன்மீக நாட்டம் வளர ஆரம்பிக்கின்றது. இது என்ன சாமானியமான லாபமா? என்னை நம்பு குழந்தையே. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும். வாழ்க்கையை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி வாழ்வதென்று விழும் ஒவ்வொரு நொடியும் வழிகாட்டும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை குழந்தையே. கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம். வாழ்வில் உள்ள பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது, நீங்கள் அனுமதித்தால் தவிர. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே குழந்தையே. நிச்சயமாக வெற்றி பெறுவாய். சிரித்துவிட்டு கடந்து செல். சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எப்படி வலிக்கும் என்று. என்னத்தான் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டவர்களாகத்தான் நாம் சித்தரிக்கப்படுகின்றோம். கலங்காதே குழந்தையே. நாம் நல்லவர் என்பதால் மற்றவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் என நம்புவது நாம் செய்வோம் என்பதால் சிங்கம் நம்மை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம் குழந்தையே. அனைத்திற்கும் காரணம் தேடிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையை ரசிக்க முடியாது. பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும். என் வைரமே, யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான். பொறுமையோடு காத்திருந்தால் என் அருள் மழை நிச்சயம் உன் மீது பொழியும். அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் குழந்தையே. என்னிடம் வந்த பின்னும் நீ அழலாமா? உனக்கு ஆறுதலும் நானே, நல்ல மாறுதலும் நானே. உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன். அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு. நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும். அதை நான் நிறைவேற்றுகின்றேன். நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும். உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய். சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் தங்கமே. தூற்றியவரும் போற்றுவார்கள். இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடன் சிறப்பாய் பயணம் செய்யும். இனி உன் வாழ்வில்
பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.